அநேகருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகும் பாத்தீங்களா? ஏதாச்சும் ஒரு சின்ன காரியம் நடந்தாலுமே இது அப்படி ஆயிருமோ. நமக்கு தான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஓவர் திங்கிங்கிற ஒரு கெப்பாசிட்டி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் போல. இந்த ஃபேனை உத்து பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த ஃபேன் எப்ப கழுண்டுங்கிற மாதிரியே நம்ம யோசிப்போம். நல்லா போல்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த கம்பியில நல்லா மாட்டிருக்கும். நடுவுல எப்படி போட்டிருக்காங்கன்னா, நடுவுல ஒரு போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டு கடைசி அந்த போல்ட்ல ஒரு ஹோல் இருக்கும், அதுலயும் கம்பி போட்டு சுத்தி இருப்போம். இந்த போல்ட் கழுண்டு வெளியே வராம இருக்கிறதுக்கு இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் என்ன யோசிப்போம்? இந்த ஃபேன் நம்ம மேல விழுந்தா இந்த ரெக்கையெல்லாம் சுத்திட்டு வருமே, ரெக்கை நம்ம மேல விழுந்தா எங்க அடி போடும், மூஞ்செல்லாம் கிழிஞ்சிட்டு இதெல்லாம் சதையெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் யோசனை இருக்கும். அது மாதிரிதான் ஒரு சின்ன விஷயம், கால் கீழே விழுந்தாலுமே, கல்லு தடுக்கி கீழே விழுந்து வீங்கினாலுமே, சுகர் வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனையாயிருமே, நமக்கு நகமெல்லாம் பேந்துட்டு போயிருமே அப்படிங்கிற ஒரு கலக்கமும் பதட்டமும் தினமும் நம்மளோட வாழ்க்கையில எல்லா நாளும் நமக்கு காலையில எந்திரிச்சோன்னு எது ஞாபகம் வருதோ இல்லையோ, ஏதாச்சும் ஒரு குறித்ததான ஒரு கவலை நம்மளுடைய இருதயத்துல என்னைக்கு நமக்கு இருக்குது.